வேலன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேலன் வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். வள்ளி வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன வேணான்னு ஆகலாம்ப்பா, யார் சொல்லி வேணான்னு எப்படி வேணான்னு வெளியில் வந்து நடந்துக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தா நான் உங்கள் பொண்ணாக தான் இருப்பேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க. பரவாயில்லப்பா, வள்ளி வந்து நம்ம பொண்ணாக தான் இன்னமும் இருக்கா, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். என்ன பண்ணுறது, நம்மளே வந்து அவனை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிப்பா, நீ தூங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போதே வள்ளி, உங்கள் அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லை, உன்னோட கடமை, பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வராங்க. டே ரஞ்சித்து, எங்கடா வெளியில் வந்து கிளம்புறியா? ஆமாம்மா, செம்மையாக வந்து கடுப்பாகுது, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொஞ்சம் வெளியில் வந்து ட்ரிப்புக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து, டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லை நீ எப்போதுமே இப்படி தானா? என்னம்மா என்னை திட்டுற? எப்போதும் வந்து நீ தானம்மா கை நிறையா வந்து செலவுக்கு வந்து பணம் கொடுத்து நீ வெளியில் வந்து போயிட்டு வாடா, நல்லபடியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லுவேன். இப்போ ஏன் எப்படி பேசுகிற? வள்ளியும் வேலனும் வந்து சேரக்கூடாது, அவங்க 2 பேரும் பிரித்து வைக்கணும். அடுத்தடுத்தது என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது. இதில் என்றானா நீ மாட்டுக்கு ஊருக்கு போகணும், செலவுக்கு பணம் கொடுங்கிற மாதிரி கேட்குறியே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஆமாம், வீட்டில் இருந்தாலே அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தாலே வந்து செம்மையாக கடுப்பாகுதுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தாண்டா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், முன்ன விட பல மடங்கு வந்து புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வேலன் வந்துடுறாங்க. அம்மா, இந்த ரூமில் வந்து 1000 பிரச்சனை இருக்குமா, ஏசி ஓடலை, ஃபேன் ஓட மாட்டேங்குது, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படிம்மா சூப்பராக வந்து பர்ஃபார்ம் மேலே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அளவுக்கு வந்து என்னால் செயல்படுத்த முடியலம்மா, உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு வந்து மாதம் வந்து பேசுகிறாங்க கட்டிலில். நம்ம வேலனை இதை பார்த்தோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. வேதநாய்க்கு, ஏய் மரியாதையாக என் ரூமை விட்டு போடா அப்படின்னு சொல்லி வேதநாயகி வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து போகலண்ணா எப்படிம்மா, முன்னாடி போல் என்ன நினச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பெட்லேருந்து எந்திரிச்சு போடா முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னடா வாடா போடான்னு சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வேலன் வந்து ஸ்டார்டிங்கில் பேச தான் ஆரம்பிக்கிறாங்க. ரஞ்சித் வந்து அடிக்கலான்னு வரப்ப அப்படியே வந்து கையை பிடிச்சி முறுக்குறாங்க. ரஞ்சித்தால் சமாளிக்க முடியல. தம்பி, முன்னாடி போல் நான் இல்லை, எனக்கு இந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட உரிமையும் அதிகாரமும் நிறையாவே இருக்குது. நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போதே எனக்கு நீ மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லை, நான் கேட்குறதும் செஞ்சு தர வேண்டியது உங்களோட கடமைன்னொன்னே, சரிப்பா சரிப்பா கையை விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா, நான் என்ன சாதாரண ஐயாவோட அசிஸ்டன்ட் நினச்சிங்களா? வள்ளி மேடமோட மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த சொத்துலேருந்து எல்லாத்துலேயும் வந்து பங்கு இருக்குது. தேவையில்லாமல் நான் கேட்டதை நீங்கள் செஞ்சு தரலனா அப்புறம் தலைவருக்கு நான் ஃபோன் அடிப்பேன். சரி, நான் ஃபோன் அடிக்கிட்டா? என்னப்பா உனக்கு வேணும்? எதுவாக இருந்தாலும் சூப்பராக செஞ்சு தரேன், என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் இந்த வீட்டில் தங்குறதுக்கு சூப்பரான ரூம் வேணும், எனக்கு ரூம் நீங்களாக வந்து எடுத்து தராமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் பையனை வந்து அந்த ரூம்லேருந்து அடித்து துரத்திட்டு நான் இருப்பேன் பார்த்துக்கங்கன்னொன்னே, சரிப்பா மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது சுமதி வந்துடுறாங்க. அக்கா இருக்கலையே, அது ரொம்ப பெரிய ரூமு, அதை வேலைன்னு கொடுத்துர்லாமா? ஆமாம் ஆமாம், இப்போ நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கேன், ஐயா ஃபோன் அடித்து இருக்கலே பெரிய ரூமை கொடுன்னு சொல்லுவாப்புல, அதுக்கு நம்மளே கொடுத்துர்லாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜானகி அம்மா வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்காங்க, அந்த ரூமில் வந்து தங்குறதுக்கு வராங்க போல இருக்குது. என்னம்மா இந்த ரூமில் வந்து தங்குறீங்க, மேலே இருக்கிற ரூமில் வந்து தங்கிக்கங்க. இல்லைப்பா, அந்த ரூமில் நீ தங்கிக்க, நான் இந்த ரூமை சுத்தம் பண்ணி நான் இங்கே தங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வள்ளி, நீ வந்து உங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்ணும்ப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நமக்கு உதவி செய்ய தான் ஒருத்தர் இருக்கார்ல, நான் ஃபோன் அடித்து எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி வந்து வேலன் ஃபோன் பண்ணுற விஷயத்தை வந்து கேட்டோன்னே வந்து, என்னடா வேலா, உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஆவுன்னா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கியே, நான் யார் எப்பேற்பட்ட இடத்துல வேலை பார்க்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும்யா, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டீங்க, எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும், என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வேணும்? விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ணும். சரி, அதுக்கு நான் என்ன உனக்கு வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையா, நீங்கள் ஒரு வார்த்தை வந்து ரத்தனவேல்கிட்டையும் வள்ளிக்கிட்டையும் பேசிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லா பிரச்சனையும் சுமூகமாக வந்து தீர்ந்துடும். டேய், நான் யாருன்னு தெரிஞ்சு தான் என்கிட்ட பேசுறியாடா? நீ என்கிட்ட ரொம்பவே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்க. நான் உன் குடும்பத்துக்கு அவன் மட்டும்தான் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்குடா. ஏன்டா என்னை போட்டு படாப்படுத்துகிற? உன் பிரச்சனையை நீ பாரு ஐயா, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசினோன்னே, சரி சரி, நீ வந்து ரொம்பவே வந்து சாதிச்சுக்கிற, எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, வள்ளிக்கிட்டேயும் ரத்தனவேலுக்கிட்டேயும் வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து ரொம்பவே வந்து, சரி வேறு வழி இல்லையா தலைவரே அப்படின்னு சொல்லி ரத்தனவேல் கேட்குறாங்க. என்னப்பா பண்ணுறது, எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு நம்ம இது மாதிரிலாம் செஞ்சு தான் ஆகணும். பார்த்துக்க ரத்தனவேலு, நானும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, இல்லாட்டி இதை வச்சு ஏதாவது ஒன்று ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. வேலன் வீட்டுக்கு போயிட்டு,
விருந்து சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வந்து 2 பேரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரேணுகா வந்து அப்படியே வந்துடுறாங்க. நம்ம பேச்சி அம்மா வீட்டுக்கு வராங்க. ஆனந்திலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக பழையபடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆனந்தி, வருத்தப்படுவேன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கார்த்தி வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. கார்த்தி நானும் கல்யாணம் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஆனந்தி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ரேணுகா வந்தோன்னே 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையிலையும் வந்து வேலன் வந்து இப்படி வந்து பண்ணிட்டானே, இந்த பொண்ணை இப்போ இனிமேட்டு யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வேலனோட அக்கா அப்பன்னு பார்த்து அவனை பற்றி பேசுகிறத வந்து விட்டு தொலை, அவனை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க நம்ம பேச்சியம்மா. எதுக்கா வேலனை வந்து திட்டுறீங்க? ஆரம்பத்தில் இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. நானும் வந்து இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி தான் நானும் வந்து உதவி செஞ்சேன் வேலனுக்கு. ஆனால் போக போக வேலனே எனக்கு ஹஸ்பண்டாக வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசை தான் வந்து நடக்காமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேலனும் வள்ளியும் வந்து ஜோடியாக வந்து வெளியில் கிளம்பலான் இருக்கிறப்ப நம்ம வேதநாய்க்கு தூக்கி வரைய போட்டுருது. என்னம்மா இப்போ தானம்மா நம்ம வீட்டு வாரிசுன்னு ஒன்று நினச்சி பெருமை வந்து படுத்திக்கிட்டு இருந்தேன், நீ என்னம்மா வேலன் கூட போகிற? நானா விரும்பி போகலாத்த, போக சொல்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. தலைவர் வந்து ஃபோன் பண்ணார். என்னம்மா அவருக்கு நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை விட்டால் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் தான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு மறு விருந்து சாப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குதா? மேடம் நிறைய வேலை இருக்குது மேடம், நாங்கள் போகணும் சரிங்களா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஆமாம், அவர் வேறு எதுவும் சொல்லுவார். அப்புறம் என்ன பிரச்சனை, அப்பாவை என்ன சொன்னாரோ நான் கேட்பேன், இவன் கரெக்டாக தெரிஞ்சு தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். 2 பேரும் ஜோடியாக வந்து காரில் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க.